என் அன்பு குழந்தையே, நீ துவண்டு போன சமயத்தில் உனக்கு யாரும் துணையில்லை என்று துவண்டு போகாதே. உனக்கு துணையாக எப்போதும் எங்கேயும் ஏதோ ஒரு வடிவில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் என்னுடைய இஷ்டத்தை போலவே நடந்தது. நீ ஒன்றும் கவலைப்படாதே, எல்லாம் நன்மைக்கே. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று கலங்காதே. உனக்காக எல்லையில்லாத சந்தோஷங்கள் காத்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை நிச்சயமாக உண்டு. அன்பும் சரி, துரோகமும் சரி. நீ பிறர் மீது அன்பு செலுத்தினால் அன்பை திரும்ப பெறுவாய். நீ பிறருக்கு துரோகம் செய்தால் வேறு ஒருவரின் மூலம் நீ துரோகத்தை கட்டாயம் பெறுவாய். குழந்தையே, உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது எதுவோ அது உனக்கானது. தாமதமானாலும் அது நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும். மன அமைதி கொள். நீ உதவி என்றால் உலகம் காதுகளை மூடிக்கொள்ளும். நீ உதவும் நிலையில் இருந்தால் உன்னிடத்தில் கைகளை ஏந்தி நிற்கும். நீ என்றும் உதவுபவனாகவே இரு. நீ இழப்பது எதுவாகவே இருந்தாலும் அது உன்னுடையதல்ல. அது நீ யார் என்பதை உணர்வதற்காக உனக்கு கொடுத்த ஒன்று. ஒவ்வொரு இழப்பிலும் நீ ஒரு பொய்யை உணர்கின்றாய். அலைமோதும் உன்னுடைய மனதிடம் தினமும் என்னை துதிக்க கற்றுக்கொள். அப்போது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடும் தைரியம் உன்னுடைய மனதில் தோன்றும். வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடு, சிலவற்றை மறந்துவிடு. தர்மம் வெல்லும், கலங்காதே. பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அவமானம், தோல்வி, வறுமை, ஏமாற்றம் இவை யாவும் உன்னை ஒரு நல்ல சிலையாக மாற்றும் சிற்பிகள். பொறுமை காத்தால் சிலையாவாய். உன்னுடைய ஒவ்வொரு வேதனையிலும் உனக்கு ஒன்றை புரிய வைப்பதற்காகவே நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். அதனை உணர்ந்து கொள். எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதன் விளைவாக இன்பமும் துன்பமும் இணைந்தே உன்னை தேடி வரும். இல்லையே, உன்னுடைய அப்பாவாகிய என்னை நம்பு. உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உனக்கு கிடைத்தே தீரும். என்னை மனம் உருகி வேண்டுபவர்களின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி தருவேன். நிம்மதியையும் ஆறுதலையும் வெளியில் தேடாதே. அதை நான் உனக்குள்ளேயே தான் வைத்திருக்கிறேன். இனி வரும் காலங்களில் நானும் உன்னுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தி செல்வேன். உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன். நீ புண்ணிய ஆத்மா. என்னுடைய வார்த்தைகளை நீ இப்போது கேட்டுக்கொண்டிருந்தால் கூடிய விரைவில் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும். கலங்காமல் இரு என் தங்கமே, நல்லதே நடக்கும். குழந்தையே, நாம் வாழும் வாழ்க்கையில் சோகங்களும் துக்கங்களும் வாழ்க்கை என்கின்ற வண்டியை ஓட்டுகின்ற இரு சக்கரங்களாகும். அதே போல நம்பிக்கையும் பொறுமையும் பக்தி என்கின்ற தேரை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கின்றன. எந்த ஒரு மனிதனும் சுகத்தையே காண்பதும் இல்லை, எந்த ஒரு மனிதனுமே துக்கத்திலேயே வீழ்வதும் இல்லை. அவரவர்கள் செய்த கர்ம வினைகள் தான் அவரவர் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா விதமான சுகங்களுக்கும் துக்கங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. கர்ம வினை எதுவோ அதுவே இங்கு பலனாக மாறுகின்றது. இந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்க முடியாதா என்று கேட்டால் கர்மாக்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் அந்த கர்மாவின் சுமைகளை நம்மால் குறைத்துக் கொள்ள முடியும். தெய்வ அருள் பெற்ற என்னுடைய பிள்ளையால் கர்ம வினைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் முடியும். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என்னால் சுலபமாக மாற்றவும் முடியும். பிரச்சனைகள் மனதை அழுத்தும் நேரத்தில் தடுமாற்றமே இல்லாமல் என்னுடைய நாமத்தை சொல்லி ஆராதிப்பவர்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன். இவர்களுக்கு நான் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் கருணையும் பொழிந்து அவர்களை நான் காப்பாற்றி விடுகின்றேன். தெய்வ அருளை பெற்றவர்களுக்கு மட்டுமே எனதிந்த வாக்கு சென்றடையும். கர்மாக்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழியும் காண்பிக்கப்படும். அதனால் தான் கூறுகிறேன், என்னுடைய சத்திய வாக்கை தினம் தினம் கேட்கும் அருளை பெற்ற நீ
என்னுடைய அருளை பெற்ற தெய்வ பிள்ளை. எனவே நீ வருந்தி அழுவதற்கு ஒன்றும் இல்லை. எந்த கவலையையும் மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் உன்னுடைய கடமைகளை நீ செம்மையாக செய்து வா. என் மீது பக்தியை செலுத்திவிட்டு உன்னுடைய முன்னேற்ற வாழ்க்கையில் நீ தொடர்ந்து பயணித்து வா. உன்னுடைய மனதை மட்டும் என்னிடத்தில் லயமாக்கு. உன்னுடைய சிரமத்திற்கு அதிகமான சந்தோஷங்களை நான் உனக்கு கொடுக்கின்றேன். எனது இந்த சங்கல்பம் இல்லாமல் இப்போது இதை உன்னால் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. எனவே இன்று முதல் யார் எனக்கு இருக்கிறார்கள், எனக்கு எப்படி கிடைக்கும் என்கின்ற கவலையெல்லாம் விட்டுவிட்டு என்னுடைய அப்பா எனக்கு இருக்கின்றார், நான் வேண்டிய அனைத்தையும் அவர் எனக்கு தருவார் என்று நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் நிம்மதிக்கான வழியை இப்போது நான் உனக்கு சொல்கின்றேன். அமைதியாக கவனமாக கேள். நிம்மதியாக என் மடியில் சாய்ந்து உறங்குவாய். விடியும் பொழுது உனக்கானதாக விடியும். என் தங்கமே, எப்போது நீ உறங்கச் சென்றாலும் உன் பிரச்சனைகளை மட்டும் அல்ல, பிரச்சனைக்குரிய நபர்களையும் உன் மனதிலிருந்து தூரத்தில் வைத்துவிடு. நிம்மதி என்றும் உன் மனதில் நிலைத்திருக்கும். பிரச்சனைகள் உன் கைமீறி செல்லும் போது கோபத்தை உன் கேடயமாக பயன்படுத்து. ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் மனதை தவறான பாதையில் வழி நடத்தாதே. நீயாகவே இரு. வாழ்க்கை சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும். உனக்கு முன்னே செல்பவர்களையும் உன்னை முந்திக்கொண்டு செல்பவர்களையும் கண்டு கலங்காதே. அதேபோல் உனக்கு பின்னால் இருப்பவர்களையும் உனக்கு கீழே இருப்பவர்களையும் ஏளனமாக பார்க்காதே. உனக்கான பாதையை மட்டும் கவனமாக பார்த்து செல். உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே பெற முடியும். இந்த உலகில் எப்பொழுதும் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் அடக்க முடியாது. ஆகவே அவர்களை அலட்சியப்படுத்தி நீ முன்னேறி செல். இன்று உன் வாழ்வில் என்ன நடந்திருந்தாலும் எத்தனை நடந்திருந்தாலும் இரவு தூங்கச் செல்லும் முன் அத்தனையையும் என் முகத்தை பார்த்து கூறிவிடு. அத்தனையையும் என் பாதங்களில் ஒட்டிவிடு. எல்லாம் என்னிடம் சமர்ப்பித்த பின் உன் மனம் லேசாக இருப்பதை உணர்வாய். மனதிலுள்ள பாரங்களை எல்லாம் என்மேல் சுமத்திவிட்டு லேசான மனதுடன் நிம்மதியாக உறங்கச் செல். இன்று மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு இரவும் என் மடி மீது தலை வைத்தே உறங்கச் செல். உன் பிரச்சனைகளையெல்லாம் வாங்கிக் கொண்டு உன்னை அரவணைத்து என் மடியில் உறங்கச் செய்வேன். இதை தினமும் கடைபிடி. நிம்மதியான உறக்கம் கூட உன் வாழ்வில் முதற்படி. பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எல்லாம் என் அப்பா பார்த்துக் கொள்வார் என்று என்னிடம் விட்டுவிடு. ஆம், அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ சின்னஞ்சிறு பிள்ளை போல என் மடியில் தலை வைத்து நிம்மதியாக உறங்கு. விடியும் இவ்விடிய